கோயம்புத்தூரில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கட்ட அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பிரஸ் காலனி இடத்த கோட்டை பிரிவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 900 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஓம் முருகா நகர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கிற எல்லா சைட்ஸுமே டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பெற்றது. டோட்டல் 1.75 ஏக்கரை 28 சைட்டாக ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணி ஒரு பிளாட் 1.5 சென்ட்லேருந்து 5.5 சென்ட் வரைக்கும் பிரித்து விற்பனை பண்ணுறாங்க. நம்ம ஓம் முருகா நகர் ப்ராஜெக்டில் தெற்கு அண்ட் மேற்கு பார்த்த சைட்ஸ் 6.25 லட்சத்திற்கும் வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த சைட்ஸ் 7.7 லட்சத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் 1 BHK 23 லட்சத்திலிருந்தும் 2 BHK 28 லட்சத்திலிருந்தும் 3 BHK 50 லட்சத்திலிருந்தும் வீடு புக் பண்ணுறவங்களுக்கு தரமான மெட்டீரியல்ஸ் போட்டு கட்டி கொடுக்குறாங்க. உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கான எல்லா அடிப்படை வசதிகளும் இந்த ப்ராஜெக்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் எம்எஸ் ஃபேப்ரிகேஷன்லேயே செய்யப்பட்ட அழகான லேசர் கட் ஆர்ச், 20 சென்ட்டுக்கு மேலே ஒதுக்கப்பட்ட கார்டனிங் ஏரியா, வெட்மிக்ஸ் தார் ரோடு 33 மற்றும் 30 அடிகளில் கொடுத்துருக்கிறது. ரீட்டைனிங் வால், ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட், இபி கனெக்ஷன், இண்டிவிஜுவல் பைப்லைன்ஸ் ஃபார் ஈச் சைட், சுற்றி வர காம்பவுண்ட் வால்னு கிட்டத்தட்ட 8+ அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப தரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்திலேயே வித்யா விகாஸ், KRS, மடோனா, SVGV போன்ற ஸ்கூல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. அதே போல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டெம்பிள்ஸ், மாஸ்க், சர்ச் போன்ற முக்கியமான இடங்களும் க்ளோஸ் ஆக்சஸில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஓம் முருகா நகர் ப்ராஜெக்டில் சைட் புக் பண்ணுறவங்களுக்கு கோல்டு காயினும், வீடு புக் பண்ணுறவங்களுக்கு EV ஸ்கூட்டரும் ஏர்லி பேர்டு ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வீடு அல்லது வீட்டு மனைகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.